Hello students, welcome to Edify Tamil channel. இப்போ நம்ம class 10th max exercise 1.1 6th question பார்க்க போறோம். questionல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Let a is x such that x is a whole number which is less than 2. b is x which is a natural number greater than 1 and less than or equal to 4 and c is equal to 3, 5 verify that அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. a cross b union c is equal to a cross b union a cross c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த LHS is equal to RHS அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு a வேல்யூ b வேல்யூ அண்ட் c வேல்யூ தெரியணும். c வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. a வேல்யூ அண்ட் b வேல்யூ இன்டெரக்டாக ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த கொஷினோட சொல்யூஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர்னால் என்ன, எப்பயுமே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸ் வந்து லெஸ் தேன் 2 அப்படின்றனால 0 and 1 தான் ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் இஸ் அ நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 அந்த மாதிரி. ஸோ கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்தனால நமக்கு 4ம் சேர்த்து இன்க்ளூட் ஆகும். ஸோ 2, 3, 4 this is the value of b. c ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, என்னது 3, 5. இப்போ a b c இந்த 3 வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, a cross b union c. ஃபஸ்ட்டு b union c கண்டுபிடிக்கணும். b union c அப்படின்றது என்னென்னா பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸையும் சியில் இருக்கிற எலிமெண்ட்ஸையும் நம்ம வந்து யுனைட் பண்ணி எழுதணும். ஸோ காமனாக இருக்கிறத வந்து 1 டைம் போட்டால் போதும். இப்போ b யூனியன் c அப்படி எழுதணும்னா இங்கே வந்து 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்க்ளூட் பண்ணிக்கணும். 3 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, அதனால் நம்ம இது சிங்கிள் டைம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் 4 and 5. இப்போ b யூனியன் c கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை ஏவோட க்ராஸ் பண்ணணும். a cross b யூனியன் c is equal to, இப்போ ஏவோட வேல்யூ என்னது நமக்கு 0, 1 cross b ஓட வேல்யூ என்னது 2, 3, 4, 5. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதணும்னா கிராஸ் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு 0 எடுத்துகிட்டு போய் இந்த 4ஓடய பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 எடுத்துகிட்டு போய் திருப்பியும் அந்த 4 டிஜிட்ஸோட பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 0லேருந்து 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. நெக்ஸ்ட்டு 1 பேர் பண்ணணும். 1, 2, 1, 3, 1, 4 and 1, 5. இப்போது நம்ம LHS சைடு வந்து கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ RHS சைடு போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க, a cross b யூனியன் a cross c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க a cross b கண்டுபிடிக்கலாம். a cross b எப்படி கண்டுபிடிக்கணும், ஏவோட வேல்யூ என்னது நமக்கு 0, 1 cross b ஓட வேல்யூ வந்து 2, 3, 4 இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதுவோம், 0 வந்து 3ஓட பேர் பண்ணுவோம். 0, 2, 0, 3 and 0, 4. அடுத்து 1 வந்து இது 3ஓட பேர் பண்ணுவோம். 1, 2, 1, 3 and 1, 4. ஸோ a cross b கிடச்சிச்சு. இப்போ a cross c நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 0, 1 cross சியோட வேல்யூ என்னது நமக்கு 3, 5 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு 0 வந்து ரெண்டோடய பேர் பண்ணிடலாம். 0, 3, 0, 5. அடுத்து 1 போய் பேர் பண்ண போகிறோம். 1, 3 and 1, 5. ஸோ a cross b கண்டுபிடிச்சாச்சு, a cross c கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் யூனியனாக எழுதணும். யூனியன்னா என்னது, இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான எலிமெண்ட்ஸ் வந்து சேர்த்து எழுதணும். ரெண்டுத்துலையும் ரிப்பீட் ஆகிறது வந்து சிங்கிள் டைம் எழுதுனா போதும். ஸோ a cross b யூனியன் a cross c அப்படின்றது என்ன, இதில் இருக்க எலிமெண்ட்ஸ் இப்போ 0, 2 ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதில் இல்லை, ஸோ இன்க்ளூட் பண்ணிக்கணும். அடுத்து 0, 3 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, நம்ம சிங்கிள் டைம் எழுதினா போதும். அதுக்கப்புறம் 0, 4, அதுக்கப்புறம் 0, 5, அதுக்கப்புறமா 1, 2, 1, 3, 1, 4 and
1,5. இப்போ நம்ம இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா எல்ஹெச்எஸ் சைடு, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்றது வெரிஃபை பண்ணிடலாம். இப்போ ரெண்டும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே 0,2 இருக்குது, இங்கேயும் 0,2 இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே இங்கேயும் சேமாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நமக்கு செக் பண்ணி பார்த்தா நமக்கு சிமிலராக வருது. 0,2 0,3 0,4 0,5. இங்கேயும் 0,2 0,3 0,4 0,5. இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், 1,2 1,3 1,4 1,5. இங்கேயும் 1,2 1,3 1,4 1,5. இப்போ நமக்கு 1 ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன். அதனால் LHS is equal to RHS. இதிலேருந்து நம்ம hence verified அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 6th கொஷினோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இப்படி தான் சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது உங்களுக்கு குவைரிஸ் அண்ட் இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ.